சில பேர் வாலிப பிள்ளைங்க கேட்குறாங்க, பாஸ்டர் படம் பார்க்கலாமா பாஸ்டர், சினிமா பார்க்கலாமா? நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா, உனக்கு படைக்கப்படுற கண்ணுக்கான விருந்து ஹாலிவுட்லேருந்து வரலாம், கோலிவுட்லேருந்து வரலாம், பாலிவுட்லேருந்து வரலாம். தானியேலை போல நீ நிற்கணும்னா, இவைகளால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு கண்ணை திருப்புறவங்களா நீங்கள் இருக்கணும். புரிஞ்சுக்கிடுங்க அதை. இன்றைக்கி சில பேர் நாங்கள் தமிழ் படம்லாம் பார்க்க மாட்டோம், வெறும் இங்கிலீஷ் படமாக தான் பார்ப்போம். ஏன்னா அது அமெரிக்காலேருந்து வருது, அமெரிக்காலேருந்து வந்தால் நல்ல உணவு. தானியேல் பாபிலோனில் போய் ஒரு அந்நிய நாட்டில் உட்காந்துக்கிட்டு, அது எவ்வளவு ருசி உள்ள ஆகாரமாக இருந்தால் கூட தேவனுக்கு பிரியமில்லாது அங்கே இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். இந்த காதுக்கு செவிக்கு ரொம்ப இனிமையானதை உலகம் கொடுக்குதுங்க. இன்றைக்கி ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைங்க கேட்குறாங்க, அங்கிள் லவ் சாங்ஸ் கேட்கலாமா, காதல் பாட்டு கேட்கலாமா? நாங்கள் தமிழில் கேட்க மாட்டோம், எல்லாம் இங்கிலீஷில் தான் கேட்போம். இப்போ ஒரு புது ட்ரெண்ட் இது. தமிழில் நாங்கள் சினிமா பாட்டெலாம் கேட்க மாட்டோம், இங்கிலீஷ் பாட்டா பாப் பாட்டாக கேட்போம். செவிக்கு இந்த உலகம் இனிமையானதை கொடுக்கும்பா. நீ யாருன்னா, நீ தானியேல், நீ ஜெயம் பெற வேண்டுமானா விலகிப்போ. இன்றைக்கி வாலிபர்கள் கேள்விப்படுறேன், இந்த மீட்டிங்ஸ்லாம் நடத்தும் போது டிஸ்கஷன்ஸில் பிள்ளைங்க சொல்கிறாங்க, அநேகர் வந்து இந்த கே பாப், கொரியன் பாப்ன்ற ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன அழுவோ தெரில, நான் இதுவரை கேட்டதில்லை. ஆனால் சொல்கிறாங்க, அந்த பாடல்கள் வந்து அவ்வளவு இச்சையை தூண்டுகிற, உணர்ச்சிகளை தூண்டுகிற, வாலிப பிள்ளைகளை வசமாக்குகிற பாடல்களை இன்றைக்கி இலவசமாக கொண்டு வந்து உலகம் கொடுக்குது. உன் சின்ன ஃபோனில், உன் டேப்லெட்டில், உன்னுடைய மொபைலில், உன்னுடைய லேப்டாப்பில் அதை நீ ப்ளே பண்ண முடியும். இட்ஸ் அக்சசபிள். அன்றைக்கி தானியலுக்கு இலவசமாக கொண்டு வந்து நேபுகாத் நேச்சார் மேஜையிலேருந்தே சாப்பாடு வந்த மாதிரி, இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து பல நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்படுகிற அந்நிய பாடல்களை கேட்கிற பழக்கம் சில வாலிப பிள்ளைகளுக்கு உண்டு, பெரியோர்களுக்கு உண்டு. தானியேல் அன்றைக்கி நின்று சொன்னால், நீங்கள் கொடுக்கறத நான் சாப்பிட்டு என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், என் காதுக்கு வந்து இனிமையாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நான் கேட்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், நான் ருசிக்க மாட்டேன், அதில் நான் இன்பம் காண மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தான். இன்றைக்கி பாருங்கள், மனசுக்கு ரொம்ப பிடித்து நம்முடைய மாமிசம் விரும்பக்கூடிய உணவுகளை பல விதங்களில் பிசாசானவன் நம்ம டேபிளில் கொண்டு வைக்கிறான். நான் சாப்பாட்டை பற்றி பேசலை, நம்முடைய அறிவுக்கு தீனி போடுற, நம்முடைய எண்ணங்களுக்கு தீனி போடுற, நம்முடைய உணர்ச்சிகளுக்கு தீனி போடுறது நிறையா இன்றைக்கு நம்ம பிளேட்டில் இருக்குது, கொண்டு வைக்கிறான். சாப்பிடு, எல்லாரும் சாப்பிட்றாங்க நீ சாப்பிடு, எல்லாரும் பார்க்குறாங்க நீ பாரு, எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க நீயும் கேளு. ஒரு முறை ஒரு பிள்ளை என்கிட்ட ஒரு லெட்டர் கொஸ்டின்ஸ் எழுதும் போது, கொஸ்டின் ஆன்சர் டைமில் எழுதி கொடுக்குறா. சொல்கிறா, அங்கிள் நான் வந்து இந்த சினிமா பார்ப்பேன், சினிமா பாட்டெலாம் கேட்பேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தான் சொல்கிறா. ஆனால் அதில் வந்து சிலது அருவருப்பான ஏதாவது ஒரு பகுதி வந்தால் நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன் அங்கிள், அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு பார்ப்பேன், ஸ்கிப் பண்ணிட்டு கேட்பேன், அது பண்ணலாமா? நல்ல கருத்துக்கள் இருக்குது, அந்த நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த கெட்டதெல்லாம் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். இதை எப்படி நம்ம பார்க்கறது? அப்போ நான் சொன்ன பதில் என்னென்னா, இந்த எலி மருந்து இருக்குது பார்த்தீங்களா, ரேட் பாய்சன். இந்த எலி மருந்தில் வந்து 99% வந்து நல்ல உணவாக, 99% ஆஃப் ரேட் பாய்சன் இஸ் குட் ஃபுட். 99%. அதில் விஷம் வந்து ஒரே 1% தான். அதுக்காக எடுத்து கேக் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமா? 1% தான். அது அப்பமா துப்பிக்கலாம், வாயை கழுவிக்கலாம், நல்ல சாப்பாடு சாப்பிடுவீங்க. அந்த 1% போதும், ஒருத்தனை கொல்றதுக்கே அது போதும். அதனால் தயவு செய்து இந்த ஏமாற்றுக்குள்ளே போயிடாதீங்க. நான் 99% நல்லதாக இருக்குது, 1% தான் கொஞ்சம் இச்சையை தோண்டும், 1% தான் நம்ம வாழ்க்கையை கெடுக்கும், அதனால் அது கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பிசாசு கொடுக்குற வஞ்சகம். இதெல்லாம் கேளு, ஒன்றும் தப்பு இல்லை. சினிமா பாட்டு கேளு, லவ் சாங் கேளு, கே பாப் கேளு, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் பாரு, ராஜாட்டும் ஹாலிவுட்டில் பண்ணது, அமெரிக்காவில் எடுத்தது, பாம்பேயில் எடுத்தது, சுவிட்சர்லாண்டில் எடுத்தது, பார்க்கலாம். தானியேல் சொன்னா, இவைகளால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். ஐ வில் நாட் கரப்ட் மை செல்ஃப். நான் முதுகெலும்போடு நின்று என் வாழ்க்கையை நான் காத்துக்கொள்வேன், என் வாழ்க்கையை நான் காத்துக்கொள்வேன். ஒரு தீர்மானம் எடுத்தான்பா. ஏன் தெரியுமா? நீங்கள் மத்தேயு 6:25 வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. இயேசு சொன்னார், சாப்பாடை விட வாழ்க்கை தான் முக்கியம். நல்லா கவனிங்க. நீங்கள் பார்த்து இன்பங்காண்ற காரியங்களை விட உங்கள் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையை கெடுத்து போட்டுறாதீங்க. கண்ணு இச்சையை தான் தேடும், காது இச்சைக்கிறவைகளை தான் கேட்கும்.
மனதும் வந்து விரும்பினதை தேடும். உலகம் அதை இலவசமாக உனக்கு கொடுக்கும். ஆனால் ஒரு தானியேலை போல ஜெயங்கொண்டவனாய் நீ இருக்க வேண்டுமானால் இவைகளை வேண்டாம் என்று நீ என்ன பண்ணணும்? வெறுக்கணும். வேண்டாம், இவைகளை தேவையில்லை, நீ இதை வெறுக்க வேண்டும். வெறுக்கலை அப்படின்னா ஜெயம் உனக்கு உண்டாகாது, நிச்சயமாக ஜெயம் வராது. இந்த உலகம் கொடுக்குற அருவருப்பில் கை வைக்காம நீ கர்த்தருக்கா பரிசுத்தமாக வாழ்ந்தினா முகம் எப்படி ஆகிடும்? களையா மரம். சரீரம் எப்படி இருக்கும்? புஷ்டியாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா கால் எழும்போது கண்ணெல்லாம் கோவப்பழ மாதிரி இருக்குது. ஏன்டா கண்ணு இப்படி செவந்து போயிருக்கு, கண்ணு வலியான்னு கேட்டால் ராத்திரியெல்லாம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன், ராத்திரியெல்லாம் கேம் விளையாடிட்டு இருந்தேன். உடம்பு பார்த்தா பசிக்கவும் தோணலை, ஆள் மெலிஞ்சு பரிதாபமாக இருக்கு. நீ ஒழுங்காக உன்னுடைய பார்வையும் நீ கேட்குறதையும் மனசுக்குள்ளே கொண்டு வர்றதையும் சுத்தமாக்கி பாரு, ஆளை பார்த்தாலே பிரகாசமாயிருவேன். நீ ஹல்லேலூயா. தமிழில் சொல்லுவாங்க பாருங்க, அகத்தின் அழகு. ஆமாம், நீ அகத்தில் சரியானவைகளை நீ உண்பாயானால் முகம் எப்படி இருக்கும்? ஆமாம், சில பேர் சிரித்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த சிரிப்புலேயே ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் அவங்க ரொம்ப வெளிப்படையாக, அவங்க சுத்தம் உள்ளவர்களாக ஒரு சிரிப்பு, அவங்களுடைய பிரதிபலிப்பே வித்தியாசம். சில பேரை பார்த்தாலே தெரியும். நான் சொல்ல விரும்பலை, ஏன் அப்படி தோற்றம் மாறுது, பார்வை மாறுதுன்னா உள்ள அதுதான் நம்ம டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஒருத்தன் வந்து தவறான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான்னா அது என்ன பண்ணும்? உன்னுடைய தோற்றத்தை மாற்றுதா இல்லையா? இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ தானியேலை போல ஜெயங்கொண்டவனாய் மாற வேண்டுமா? மிகுந்த தாழ்மையாக சொல்கிறேன், உலகம் நிறைய கொடுக்கும்பா, ஃப்ரீயாக கொடுக்கும், ரொம்ப ருசியாக கொடுக்கும், வித்தியாசமாக கொடுக்கும். கிவ் ப்ரையாரிட்டி டு லிவ் அ பியூர் லைஃப். ஒரு சுத்தமுள்ள வாழ்க்கை வாழ நீ முக்கியத்துவம் கொடு. நீ முதிர் வயதில் கூட எப்படி இருப்பாய் என்றால் ஜெயங்கொண்டவனாக இருப்பாய். ஹல்லேலூயா. உன் காரியங்களெல்லாம் ஜெயமாய் முடியும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்வீங்க? கர்த்தாவே, எனக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தர. எப்படின்னா என் லைஃப்பை நான் சுத்தமாக வைத்துக்கொள்ள கிருபை. யோசித்து பார்ப்பா, நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், சர்ச்சுக்கு வர்றோம், பைபிளை தூக்குறோம், எல்லாம் நல்லது தான். ஆனால் நம்ம டெய்லி சாப்பிட்றது என்ன? நான் சொல்கிறது, நம்முடைய மனசுக்கு போடுற தீனி என்ன தீனி போட்டுக்கிட்டுருக்கோம். சர்ச்சில் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பிரசங்கம் கேட்டு 1 மணி நேரம் ஆராதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உலகத்தின் அசுத்தங்களையும் அருவருப்புகளையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஜெயம் உண்டாகாது. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனைகள் சந்திப்பீங்க. வெற்றி உள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. பி கேர்ஃபுல் ஆஃப் வாட் யூர் கன்சியூமிங் நைட் இன் டே அவுட். அண்ட் நீங்கள் எவ்வளோ நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க, எதை கன்சியூம் பண்ணுறீங்க? சிலதை விளக்க வேண்டியதை விளக்கணும். உலகத்தில் அது ரொம்ப பாப்புலராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து அது பியூராக இருக்கிறதான்னு சொல்லி பார்க்கணும். எல்லாரும் அதை பார்க்குறாங்க, எல்லோரும் செய்கிறாங்க. சில பேர் வந்து உங்களுக்கு சில லிங்க்ஸ் அனுப்பி விடுவாங்க, இதை பாரு அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், இந்த ஆள்கிட்ட வர லிங்க் எப்போவுமே உலக பிரகாரமாக இருக்கும், அது மாம்சத்திற்குரியதாக இருக்கும், இச்சைகளை தூண்டுகிறதா இருக்குது. அது கேட்கறதுக்கே அருவருப்பாக இருக்குது. இந்த பாட்டெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க, உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். எதுக்காக கர்த்தர் நமக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில், ஒரு கல்லூரியில், ஒரு பல்கலைக்கழகத்தில் நமக்கெல்லாம் இடம் கொடுத்து நம்மளை ஏன் அனுப்புகிறாருன்னு கேட்டால், நீ நல்லா படிக்கணும்னு அனுப்புகிறார். அந்த படிக்கிறத என்ன பண்ணணும்னா ஒழுங்காக படிக்கணும், அதில் கவனம் செலுத்தணும். ஆனால் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறாங்க. கர்த்தர் கொடுக்குற நல்ல வாய்ப்புகளை அப்படியே மிஸ் பண்ணி தட்டி கழிக்கிறாங்க, அதை அசட்டை பண்ணுறாங்க. அண்ட் தே பே டியர்லி ஃபார் இட். அதற்கான பெரிய விலையை பின்னால் கொடுக்குறாங்க. பார்ப்பா, கல்லூரிக்கு நம்ம எதுக்கு போகிறோம்? படிக்க போகிறோம் இல்லையா? ஆனால் நீங்கள் இன்றைக்கி பாருங்களேன், அந்த ஃபஸ்ட்டு 1 வீக் தான் கல்லூரிக்கு போகிறவங்க நிறைய பேர் ஒழுங்காக படிக்க மாதிரி போகிறாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவன் சேட்டைகளை பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில் எப்படி குரங்கு மாதிரி தொங்கிட்டு வர்றது அதை கத்திட்டு வரான், கரடி மாதிரி எப்படி தொங்கிட்டு வர்றது. அது கல்லூரிக்கு போக வேண்டியதில்லை. வண்டலூர் ஜூக்கு போனால் இருக்கிற குரங்குகளுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? சந்தோஷம் ஊட்டலாம், நாங்கள் கூட இந்த மாதிரி ஏறுவோம் அப்படின்னு காட்டலாம். ஆனால் பசங்க படிக்கிறத விட்டு எங்கே பண்ணுறது? பஸ்ஸில் தொங்கிட்டு சேட்டை பண்ணுறதுக்குன்னே. இவன் கல்லூரிக்கு படிக்க போகிறானா, இவன் என்ன ஜிம்னாஸ்டிக்ஸுக்கு போகிறான்னா தெரில. கல்லூரிக்கு போகிற முதல் வருஷம் முதல் வாரம் ஒழுங்காக பையில் படிக்க வேண்டிய புஸ்தகங்களை எடுத்துகிட்டு போகிறான். அடுத்த வாரம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் மாதிரி டைரி அப்படியே டைட்டாக தூக்கிட்டு போகிறான். எதுக்கு போகிறான்? படிக்க போகிறானா? நீங்கள் நிறைய பேர் படிக்கன்னு தான் வீட்டை விட்டு கிளம்புறாங்க, ஆனால் படிக்கிறது இல்லை. நிறைய பேர் ஊர் சுற்றி தான் வராங்க. பீச்சு, பார்க்கு, வண்டலூர் ஜூ, யார் ஃபேஸை கட்டிட்டு கிளாஸை பங்க் பண்ணிட்டு ஊர் சுற்றுறது, கேன்டீனில் உட்காந்து சமோசா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. உண்மைங்க, பசங்க பண்ணுறது.
படிப்பில் கவனம் செலுத்துறது இல்லை. பங்க் பண்ணுறதுல ஒரு பெரிய பெருமை நிறைய பேருக்கு உண்டு. படிக்க போகிறது கிடையாது. படிக்க அனுப்புனா படிப்பை முடிக்கிறது இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே அரியராகவே இருக்கும். ஆனால் ஊர் சுற்றுறதுல மட்டும் இன்னும் சில பேர், எனக்கு பைக் வாங்கி கொடுத்தா தான் நான் காலேஜுக்கே போவேன். சரி, பைக்கை அப்பா அம்மா பார்த்து பாவம் நம்ம தான் இந்த மாதிரிலாம் அனுபவிக்கல, பிள்ளையாவது அனுபவிச்சுட்டு போடணும்னு பைக்கை வாங்கி கொடுத்தா ஃப்ரீ ரேப்பிடோ சர்வீஸ். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆமாம். பைக்கில் பொண்ணுங்களை தூக்கிட்டு ஊர் ஊராக சுற்ற வேண்டியது. ஊர் சுற்றி காட்டுறாரு இவர், ஃப்ரீ ட்ராவல் ஏஜென்ட் இவர். எங்கெங்கே என்னென்ன கடை இருக்குது, இந்த ஊரில் என்ன மால் இருக்குது, படிக்க போடான்னா மாலில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த கடையில் ஒரு பொருளை வாங்குறதுக்கு வக்கு இருக்காது, சும்மா கண்ணாடியை சுற்றி சுற்றி வர வேண்டியதான். ஆமாங்க. பேர் என்னன்னா கல்லூரியில் படிக்கிறேன். எதுக்கப்பா போனேன் நீனு? நம்ம சர்ச்சில் வந்து முக்காடு போட்டு உட்காருன்னு சொன்னால் பைபிளில் இருக்கிறதா, எங்கே இருக்கிறது வசனம்லாம் விளக்கம் கேட்குறான். அது எது பைக்கில் சுற்றுறதுங்களா பார்த்துருக்கீங்களா? எங்க முக்காடு நம்ம இப்படி போடுறதுக்கு முக்காடு, அரை முக்காடு, கால் முக்காடு, இதை போடுறதுக்கே 10 வசனம் தேடுறான். அதுங்க கரெக்டாக கண்ணை மட்டும் விட்டுட்டு என்ன அழகாக டைப் பண்ணுறாங்க. எந்த வசனம் பார்த்து போட்டாங்க? இது நம்ம பிள்ளைங்களும் சேர்த்தான் சொல்கிறேன். வசனமே தேவையில்லை அதுக்கெல்லாம். கரெக்டாக முக்காடு பக்கா முழுக்காடு போட்டு கண்ணை மட்டும் காட்டிட்டு. எதுக்கு போனப்பா? படிக்க போனேன். படித்து முடிச்சியா? இல்லை. படிப்பு ரொம்ப கஷ்டம். ஊர் சுற்றுறது எப்படி இருக்கு? ரொம்ப ஜாலியாக இருக்கு. கண்ணீரோடு நீ விதைக்கலைன்னா கம்பீரத்தோட, ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன்ப்பா, வாலிப பிள்ளைங்களுக்கு அன்பாக சொல்கிறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்ப பேட் எக்ஸாம்பிள்ஸாக இருப்பாங்க. இன்றைக்கி உலகமே அப்படி தான் இருக்குது. படிக்க போகிறவனை பார்த்தா படிக்க போகிற மாதிரி தெரிலங்க. இன்றைக்கி படிப்பில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஊர் சுற்றுறது, விளையாடுறது, இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏங்க, நம்ம பிள்ளைங்க படிக்க போகிறீங்கன்னா படிக்க போகிற பிள்ளைங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. சில பேர் ஒழுங்காக தான் ஆரம்பத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கல்லூரிகளில் மற்ற பிள்ளைங்கள்லாம் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்த உடனே அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் வந்து அலங்கோலமாக மாறிடுது. காசுக்கே வழி இல்லாத பூரா டிஷர்ட்டை கொண்டு மாட்டிக்கிட்டு பெண் பிள்ளைங்க. ஏங்க, கொஞ்சம் ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்காங்க நம்ம கல்லூரிக்கு போகிறோம்? மற்றவங்களை கவர்றதுக்காக போகிறோமா? படிக்க போகிறோம். அந்த கவனத்தை விட்டு உங்கள் திசை திருப்புற எந்த அட்ராக்ஷனும் இடம் கொடுக்காதீங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், தம்பிமாருக்கும் சொல்கிறேன். முடிவெட்ட போனால் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி முடிவெட்டு, குஸ்திகார மாதிரி முடிவெட்டக்கூடாது. புரியுதுங்களா? படிக்க போகிறப்பா உன்னுடைய அப்ரோச், உன்னுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும்? எஸ், ஸ்டூடெண்ட், ஐ எம் ஸ்டடிங். நீங்கள் நிறைய பேர் கல்லூரிக்கு வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி போகிறதில்ல, ஃபேஷன் ஷோக்கு போகிற மாதிரி போகிறாங்க. எப்படி உனக்கு கவனம் வரும் படிப்பில்? உன்னோட சேருகிற நண்பர்கள் எப்படி சேருவான்பா? உன் ஹேர் ஸ்டைலே சொல்லுதே நீ படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு காட்டுதே. உன் இன்ட்ரெஸ்டே ஃபேஷனில் இருக்குன்னா அதை ரசிக்கிறவங்க தான் உன்னோட சேருவாங்களே தவிர படிக்கிறவங்க சேர மாட்டாங்க. ஐ டெல் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பிள்ளைங்க மாதிரி சொல்கிறேன், இஃப் யூ ஆர் இன் டீனேஜ் இயர்ஸ், நீ 13லேருந்து 17 இருக்கிறனா, த நெக்ஸ்ட் 10 years of your life, what you're going to do is going to decide where you're going to be. அடுத்த 10 வருஷங்கள் நீ எப்படி படிக்க போகிறாயோ அதன்படி தான் உன்னுடைய வெற்றி இருக்கிறது என்பதை மறந்து போகாது. இந்த சின்ன சின்ன ஆசாபாசங்களுக்கெல்லாம் விழுந்துடாது. நீ வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குறியா, ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கு, ஃபேஷன் ஷோக்காக வாங்காது. மற்றவங்க போடுவாங்க, மற்றவங்க போட்டு வருவாங்க, அலங்கோலமாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. நான் உனக்கு அன்பாக சொல்கிறேன், நீ படிக்க போகிற பிள்ளை பார்க்கும்போது கண்ணியமாக இருக்கணும், அழகாக இருக்கணும். நான் அழகாக இருக்கக்கூடாது, எல்லாம் அலங்கோலமாக தலைவிரிச்சு போட்டு போகணும்னு நான் சொல்லலை. லுக் டீசென்ட், பட் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் எக்ஸசிவ் மேக்கப். இந்த மேக்கப் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு காலையில் படிக்க வேண்டிய நேரத்தில், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் உட்காந்து 1 மணி நேரம் மேக்கப்பை போட்டுக்கிட்டு அதை இழுத்துக்கிட்டு இதை இழுத்துக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு என்னமோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகிற மாதிரி போகக்கூடாது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் தீஸ் திங்ஸ். உண்மையாக சொல்லு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். There's so many things better to do. சில பேருக்கு எந்த விருப்பமும் கிடையாது, தரிசனமும் கிடையாது, நோக்கமும் கிடையாது, வாழ்க்கையில் ஒரு லட்சியம் கிடையாது. அவங்களுக்கு இதுக்கு தான் நேரம் இருக்குன்னா அவங்க அதை செஞ்சுட்டு போட்டோம். பட் யூ ஆர் நாட் தட் கைண்ட். நீதிமொழிகளில் ஞானி சொல்றாரு, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கவனித்தாயோ அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ராஜாக்கு முன்னாடி நிற்கணுமா நீனு? உன் படிப்பில் கவனம் உள்ளவனாயிரு.
Spend most of your time in studies. This is the best time of your life. தயவு செய்து எந்த பாடம் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் படிப்பை பார்த்து கஷ்டம்னு சொல்லி ரிட்டர்ன் வராதிங்க. இதுவே கஷ்டம்னு சொன்னீங்கன்னா உங்கள் வருங்காலத்தில் நீங்கள் இதை விட பெரிய கஷ்டங்களை நீங்கள் சந்திப்பீங்க. அதுவே உங்களுக்கு முடியாமல் போயிடும். கஷ்டப்படுறது நல்லது. இளம் வயதில் உன் நுகத்தை சுமப்பது நல்லது. எல்லாருமே நம்ம எல்லாத்தையும் ஃபுல்ஃபில்டாக வரல. நான் இங்கேருந்து ஆவடியிலேருந்து படிச்சுட்டு லோயலா காலேஜில் போய் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க போகும்போது உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு புதுசாக இருந்துச்சு அது அவங்களுடைய லாங்குவேஜ். ஆனால் இங்கே வந்து நாங்கள் அந்தளவுக்கு இங்கிலீஷ்லாம் படிக்கலை. ஏன்னா மற்ற நேரங்கள் எல்லாம் தமிழ்லேயே பேசி எங்களுக்கு இங்கிலீஷில் பேசக்கூட தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் போனேன். ஆனால் அது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு ஐ நெவர் கேம் பேக். ஐ டி நாட் குவிட். அதை நான் கைவிட்டு வந்துடல, கஷ்டம்னு சொல்லி வரல. ஐ டுக் இட் அஸ் அ சேலஞ்ச் டு டெவலப் மை செல்ஃப். எனக்கு ஆண்டவர் கிருபையில் தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலையும் புலமை உள்ளவனாய் கர்த்தரை நான் மாற்றியிருக்கிறேன். பட் ஐ டு ஒர்க் வெரி ஹார்ட். அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஒவ்வொரு நாளும் பல புஸ்தகங்கள் எடுத்து வாசித்து பல காரியங்களை நான் பர்சனல் எவ்வளோ ட்ரெயின் எடுத்தேன். பிரசங்கி 7:12 ஞானம் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். ஞானம் உனக்கு பாதுகாப்பு, ஞானத்தை உடையவங்களுக்கு ஜீவன் உண்டாகும். அதே பிரசங்கி 9:16 பாருங்க, பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறத விட ஞானம் ரொம்ப உத்தமம். அதே பிரசங்கி 9:18 யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். என்ன அருமையாக இருக்குது பாருங்க. தம்பி தங்கச்சி, உனக்கு அன்பாக சொல்கிறேன், இன்னொரு 20 இயர்ஸில் வந்து உன்னை யாரை எப்படி பார்க்க போகிறாங்கன்னா, நீ அழகாக இருக்கியான்னு பார்க்க மாட்டாங்க, ஸ்டைலாக இருக்கியா ஃபேஷனாக இருக்கியான்னு பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் இந்த 5 வருஷம். ஆனால் ஒரு 10 இயர்ஸில் உன்னை எப்படி பார்ப்பாங்கன்னா, உங்கள்கிட்ட சரக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. மூளையில் சரக்கு இருக்கா, உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு அனுபவம் இருக்கா, உனக்கு ஞானம் இருக்கா, ஸ்கில் இருக்கா, உனக்கு நீ எவ்வளோ தூரம் அறிவை வளர்த்து கொண்டிருக்க. அதை டெஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வெறும் ஃபேஷன் தான் அப்படின்னா உனக்கு விலையே இல்லாமல் போய் யாரும் உன்னை பார்த்து பயப்பட மாட்டாங்க, யாரும் உன்னை கனம் பண்ண மாட்டாங்க. நீ ஜெயமுள்ள வாழ்க்கையை நடத்த முடியாது. உலகம் வந்து தவறான ஒரு முன்னோட்டத்தை ஒரு 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 அடையாளத்தை காமிச்சு அதை பின்பற்ற சொல்லும். நீ அதை பின்பற்றாத. நீ புத்தக புழுன்னு பேர் வாங்கினா கூட பரவாயில்ல, நீ படிப்புலையும் கர்த்தர் கொடுத்த வேலையில் மட்டும் ஜாக்கிரதையாயிரு. கர்த்தருடைய ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. கண்ணீரோட விதைத்தால் நிச்சயமாக அதுக்கு ஒரு அறுவடை வருது, பயப்படாதீங்க. நிச்சயமாக கர்த்தருடைய மேன்மையான இடத்துல கர்த்தர் நிச்சயமாக வைப்பார். இப்போ சில பேர் வந்து நானும் ஞானமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், ஆண்டவர் எனக்கு ஞானம் தருவார். கண்டிப்பாக நீங்கள் அதனால தான் யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம், உங்களின் ஞானத்தில் குறைவுள்ளவன் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கர்த்தர் வந்து அவனுக்கு என்ன பண்ணுவார், ஞானத்தை கொடுப்பாருன்னு போட்டிருக்கு. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். நம்ம கேட்கும்போது கர்த்தர் ஞானம் தருவார். எப்படி தருவார், எப்படி ஞானம் தருவார்? தலையை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மேலே ஒரு ஃபனல் வச்சு மேலேருந்து 40 லிட்டர் ஞானம்னு ஃபில் பண்ணுவாரா? எப்படிங்க, எப்படி ஞானம் தருவார்? கேட்கும் போது தருவார். ஆனால் அந்த ஞானத்தை ஒரு மனுஷன் ஞானமாக பயன்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தெரியும், சாலமோன் ராஜா கிபியோனில் கர்த்தர் தரிசனம் பண்ணார். உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். ஆண்டவரே, எனக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் நியாயந்தி இருக்கிறதுக்கு ஞானமும் வேகமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும்னு கேட்டான். வேணும் சொல்கிறது, உனக்கு நிச்சயம் கடலத்தனையான ஞானத்தை உனக்கு தருவேன். உன்னை போல ஞானி ஒருத்தன் முன்னாடி இருக்க மாட்டான், பின்னாடி இருக்க மாட்டான்னு சொன்னார். உண்மைதான். அப்பா கர்த்தர் ஞானம் கொடுத்துறாரு, நம்ம படுத்து தூங்கலான்னு கால் நீட்டி போட்டாரா? அப்படியா ஞானத்தை பெறுறது? ஆராதனை முடிஞ்ச அங்கிள், அந்த தானியேலை போல நானும் 10 மடங்கு சமர்த்தனாக மாறணும், எனக்கு ஜோம் பண்ணி விடுங்கன்னா நானும் ஜோம் பண்ணி விடுவேன். அதனால நாளையிலேருந்து நீ 10 மடங்கு சமர்த்தனா பெட்டராக மாறிட முடியுமா? ப்ரொஃபிஷியண்ட்டாக மாற முடியுமா? அதுக்கு என்ன வழி? வசனம் காட்டுறான் பாருங்க. நீங்கள் பிரசங்கி 12:9 பாருங்க, 9:10. மேலும் பிரசங்கி ஞானவானா இருந்தபடியால். சொல்லுங்க, எப்படி இருந்தான்? இருந்தான். எப்படி இருந்தான்? ஏன் இருந்தான்னா கர்த்தருக்கு ஞானம் கொடுத்தார். அதனால் ஞானவானா இருந்தபடியால் அவன் ஜனத்திற்கு என்ன செய்தான்? அறிவை போதித்து. இப்போதான் முக்கியமான விஷயம் இருக்குது. கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். 10ஆம் வசனம், இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். இதில் சில வார்த்தைகளை கவனிக்க வேண்டியிருக்கு. முதலாவது, கவனமாய் கேட்டான், கவனமாய் ஆராய்ந்தான், நீதிமொழிகள் அநேகவற்றை சேர்த்தான். அதுக்கப்புறமா இதமான வார்த்தைகளை பிரசங்கிக்க வகை தேடினான். இதெல்லாம் தேடி முடிச்ச பிறகு எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமானவைகள். அப்படின்னு அர்த்தம் என்ன? வேலையே செய்யாமல் கால் நீட்டி போட்டு ஜெபம் மட்டும் பண்ண ஞானம் வந்துடும், அப்படிலாம் வராது. கர்த்தர் ஞானம் தருவார். ஆனால் ஞானத்தை பெற்ற ஒருவன் எப்படி இருக்கணும்னா, கவனமாக கேட்கணும், கவனமாக ஆராய்ஞ்சு பார்க்கணும், அநேக நீதிமொழிகளை சேர்க்கணும். அவன் வந்து
கண்டுபிடிக்க வகை தேடணும். இதெல்லாம் கஷ்டப்பட்டாதான் அநேகம் நீதிமொழிகளை எழுத முடியும். நான் சொல்ல விளங்கிச்சா உங்களுக்கு? மிக தாழ்மையாக சொல்கிறேன், படிக்கிற காலத்தில் படிப்பை தவிர வேறு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப இடம் கொடுக்காதீங்க. நம்ம எல்லோரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும். ஏதோ கொஞ்ச நேரம் விளையாடினேன், கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை பஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் விளையாடினேன், சரி பரவாயில்ல. ராத்திரி எல்லாம் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காது. எக்ஸாமு கூட படிக்காமல் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா இன்னைக்கு வந்து விளையாடிட்டு இருக்காது. கவனமாக கேட்டு ஆராய்ந்து தேடி கண்டுபிடித்து ஞானத்தை வளர்த்துக்கொள்ள நீ கஷ்டப்பட்டா நீ யாராய் மாறுவாய் என்றால் சமர்த்தனாய் மாறுவாய். ஹல்லேலூயா. தானியேல் சும்மா வந்து ஜெபம் பண்ண எல்லா பொழியும் கற்றுக்கிட்டேன் அப்படிலாம் கிடையாது. தேவ ஞானம் உண்மையில் இருந்தது. ஆனால் அதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கான், உட்காந்து படிச்சிருக்கான். உட்காந்து நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், பிள்ளைங்களே, நீங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் ஜெயம் உள்ளவர்களாக இருக்கணும்னா இன்றைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு இடம் கொடுத்துருங்க. லேர்ன் எவ்ரி திங், ட்ரை யோர் பெஸ்ட். நீங்கள் நிறைய பேர் படிக்கும் போதே 40 மார்க்குக்கு எப்படி படிக்கிறது? படிக்கும் போதே அதில் டீச்சர்கிட்ட போயிட்டு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு மார்க் பண்ணுறது. மார்க் பண்ணி முடித்த பிறகு அதை பார்த்தா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி போயிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் எது சொல்லுங்கள். அப்போ படிக்கும் போதே என்ன பிளானில் தான் படிக்கிறாங்கன்னா இருக்கிறதுலே மட்டமாக எவ்வளோ மார்க் வாங்கலாம் அப்படி யோசிக்கக்கூடாது. எப்படி யோசிக்கணும் தெரியுமா? ஆரம்பிச்சேன்னா எல்லாத்தையும் படித்து முடிக்கணும், எல்லாத்தையும் எழுதணும், சிறப்பாக இருக்கணும். நம்மளால் முடிஞ்சதை பெஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். அப்படி நினச்சி பண்ணுங்கள். அப்போ நீங்கள் யாராக இருப்பீங்கன்னா சாதாரணமாக இருக்க மாட்டீங்க. ஒருவேளை நான் பார்த்துருக்கேன் சில பேர் வந்து மதிப்பெண்களில் ரொம்ப பெருசாக அவங்க வந்து ஹையாக இருக்கிறத நான் பார்த்ததில்லை. எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் கிடையாது, எல்லாருமே ஸ்கூல் டாப்பர் கிடையாது, யூனிவர்சிட்டி டாப்பர், கோல்டு மெடலிஸ்ட் கிடையாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் கூட அப்படிலாம் டாப்பர் கிடையாது. பட் ஒன் திங் இஸ் இம்பார்ட்டண்ட், நம்ம வந்து மதிப்பெண்களில் வந்து ரொம்ப மேன்மையாக இல்லாமல் போயிட்டாலும் நம்ம வேலை செய்கிறதுல சோம்பலாக இருக்கக்கூடாது. அதுதான் காரியம். சம்டைம்ஸ் யூ மே நாட் see your success reflected in marks, but if you are a hard worker you will surely get back what you have sown. இதை நான் கற்றுக்கிட்டேன். மதிப்பெண்களில் ஒருவேளை நீ கொஞ்சம் பின்னடைஞ்சு போகலாம், பட் நீ கடின உழைப்பாளியாக இருந்தால் ஒரு ஃபீல்டு இல்லைன்னா அடுத்த ஃபீல்டில் நீ பயங்கரமாக ஷைன் பண்ணுவேன். கர்த்தர் வந்து உன்னுடைய கிரியைக்கு தக்க பதிவுறானே கர்த்தர் உனக்கு நிச்சயமாக என்ன பண்ணுவார்? விசுவாசிக்கிற ராமேன்னு சொல்லுங்கள். ஒர்க் ஹார்ட், தட்ஸ் மை பாலிசி. ஒர்க் ஹார்ட். சின்னதோ கொஞ்சமோ அதிகமோ, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கூட ஆண்டவனை அதிகத்துக்கு அது. ஒருவேளை நீ படிச்சுட்டு இருக்க ஃபீல்டில் கூட நீ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், பட் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் ஆண்டவனுடைய கிரியைக்கு தக்க பலனை தருவார். ஒரு நாள் ராஜாவுக்கு முன்னாடி நிற்பாய், தேவன் நிச்சயமாக என்னை மேன்மைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அதை நாம் ஒரு பக்கம் பரிசுத்தமாக நம்ம லைஃப்பை காத்துக்கொள்ளணுன்றது முக்கியம், ரெண்டாவது ஒழுங்காக படிக்கணுன்றது முக்கியம். அதே வேளையில் மிகத்தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் பிள்ளைங்க வளர்கிற காலத்தில் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவங்களா இருங்க. ப்ரே, ஒரு லைவ்லி ப்ரேயர் லைஃப் வச்சுக்கிடுங்க. சும்மா எமர்ஜென்சிக்காக, கடமைக்காக காலைல சும்மா சாப்பாட்டுக்காக விடிய ஜோம் பண்ணுற மாதிரி ஜோம் பண்ணிட்டு போகாதீங்க. ஹேவ் அ லைவ்லி ப்ரேயர் லைஃப். ஒரு ஆரோக்கியமான ஜீவனுள்ள ஜெப வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் அவசியம். அது உங்களை ரொம்ப மேம்படுத்தும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3வது பாயிண்ட்டை நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா மற்ற 2 பாயிண்ட்டும் ஆல்மோஸ்ட் செட்டரைட் ஆகிடும் இல்லையா? நீ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காலையில் நம்ம கிளம்புறதுக்கு நம்ம நிறையா அவசரமாக கிளம்புறோம். இதிலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்களேன், சும்மா ட்ரை பண்ணுங்கள். ஐ திங்க் யூ கேன் டூ இட். ஐ பர்சனலி பிலீவ் இட் இஸ் பாசிபிள். காலையில் ஜெபம் பண்ணுவேன், மதியானம் என் காலேஜில் ஸ்கூலில் எங்கே இருந்தாலும் சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு 10 நிமிஷம் நான் ப்ரேயர் பண்ணுவேன். அந்த 5 நிமிஷம் நான் தேவனுடைய சமூகத்தை தேடுவேன். அப்படின்னு பெஞ்சில் அமைதியாக நான் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சின்னா நோபடி வில் டிஸ்டர்ப் யூ. அப்படி மதியானம் ஒரு ஜெபம், சாயங்காலம் வீட்டுக்கு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தவுடனே இன்னொரு ஜெப நேரம் உனக்குன்னு வச்சுக்கேன். இட் வில் ரியலி ஃபோக்கஸ் யுவர் லைஃப். இந்த தனி ஜெபம் தானியேலுடைய வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனைகள் வந்தபோது கூட, சிங்கத்தின் கெபியில் போட்டுருவேன்னு சொல்லும் போது கூட ஜெபத்தை விட மாட்டேன்னு கரெக்டாக ஜெபம் பண்ணிடுவார். ஏன்னா அதுதான் அவருக்கு வந்து இட் வாஸ் லைக் த இன்ஜின் தட் கெப்ட் ரன்னிங். உள்ளே வந்து இவ்வளவு வேலைப்பழு, இவ்வளோ படிப்பு, இவ்வளவு உத்தரவாதங்கள் நடுவில் அவருக்கு உள்ள இன்ஜின் மாதிரி ஓடிட்டு இருந்தது என்னென்னா ஜெபம். அதான் அவருக்கு அவ்வளோ தைரியத்தை கொடுத்தது, அவ்வளோ திட நம்பிக்கையை கொடுத்தது, அவ்வளோ பலத்தை கொடுத்தது. இவ்வளவு போராட்டம், எரிச்சல், போராமல் சுற்றி எவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட ஸ்டெடியாக போகிறதுக்கு உதவி செஞ்சதுன்னா ப்ரேயர், பர்சனல் ப்ரேயர் லைஃப். அது அவருக்கு இருந்தது. இவ்வளோ படித்த மனுஷன், இவ்வளோ உத்தரவாதம் உள்ள மனுஷன் தனியாக ஜெபம் பண்ணுறாருன்னா நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் அது இல்லையா? நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அன்பாக சொல்கிறேன்ப்பா, தனிப்பட்ட விதமாக டெய்லி 3 டைம்ஸ் ஜெபம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க.
I'll pray. எப்படி 3 வேளை சாப்பிட்றனோ 3 வேளை என்ன செய்வேன் சொல்லுங்க சத்தமா, ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. I'll pray 3 times a day. ஒரு தீர்மானம் உறுதி ஆண்டுக்கு முன்னாடி எடுங்க. வாலிப வயதில் தனியாக ஜபிக்கிற ஜபம் பழக்கம் ஒன்று கண்டிப்பாக வளர்த்துக்கிடுங்க. 2வது, கூடி ஜபிக்க ஏதாவது ஒரு நண்பன் கிடைப்பானா தேடுங்க. காலேஜில் கூட சுத்திர நண்பனாக தேடாதீங்க, ஜபிக்கிற நண்பன் கிடைப்பானா. இன்றைக்கி வாலிபர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும். கண்களுக்கும் செவிகளுக்கும் மனதுக்கும் சுண்டி இழுக்கிற கவர்ச்சிகரமான எத்தனையோ காரியங்களை உலகம் நமக்கு முன்பாக படைக்குது பிளேட்டில். அது ரொம்ப பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்குது. நிறைய பேர் அதை போய் சாப்பிட்றாங்க, நிறைய பேர் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அதை கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. நீ யாருப்பா? நீ ஒரு தானியேல். அது வேண்டாம், ஒதுக்கு. நீயும் மற்ற பிள்ளைய போல நாளெல்லாம் சினிமா பாட்டை கேட்டு, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நீ அபிஷேகம் பெற்ற பிள்ளை, உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு உலகத்தின் அசுத்தங்களை பார்த்துக்கிட்டு நீ உட்காந்துட்டு எப்படி நீ வெற்றி பெறலாம்னு நினைக்கிற? எத்தனையோ பேரோட லைஃப்பை நான் பார்க்குறேன். இந்த மாதிரி அவங்க கன்சியூம் பண்ணுறது சரியாக இல்லாதனால அது அவங்க சிந்தனையை கெடுத்து, அறிவை கெடுத்து, அவங்க படிப்பை கெடுத்து, அவங்களோட ஃபேமிலி லைஃப் கூட நான் பார்க்குறேன். அவங்க குடும்பத்திலே கூட நல்ல குணங்கள் இல்லாமல் பொல்லாத குணமுள்ளவர்களாக மாறுறாங்க. உட்காந்து தேவையில்லாத பார்த்துட்டு போகணும். என் வாழ்க்கையை நான் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். இன்றைக்கி நான் என்னை ப்யூரிஃபை பண்ணுறேன். என்னென்ன ஃபில்டர்ஸ் தேவையோ அதெல்லாம் போட்டுட்டு நான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றையும் நான் வந்து கன்சியூம் பண்ண மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் உங்களுக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் பிகம் அடிக்டட் டு கேமிங். நிறைய பேருடைய லைஃப்பை கேமிங் வந்து நாசமாகிடுது. அப்படியே உட்காந்தா 3 hours 4 hours நான் ஸ்டாப் கேமிங். நிறைய பேர் அது ஃப்ரீயாக தான் டவுன்லோட், அது ஃப்ரீ, இட்ஸ் ஃப்ரீ ஆப். ஆனால் ஃப்ரீயாக ஆப்பை கொடுத்து உன் ஃப்யூச்சரே நாசமாக்கிட்டான். அந்த 4 மணி நேரம் நீ உட்காந்து உன் புஸ்தகத்தை படிச்சிருந்த கோல்டு மெடலிஸ்டாக நீ மாறி இருப்ப. உன் ஃப்யூச்சரே ஏதோ ஒரு லெவலுக்கு போயிருக்கும். கஷ்டப்படுறேன்னு சொல்கிற பாரு, அந்த சம்ஸ் எல்லாம் அந்த நேரம் போட்டு பாட்டிருந்தா நீ எக்ஸாம்ஸை வந்து பார்த்து பயந்துருக்கவே மாட்டேன். காப்பி அடிக்கணுன்ற சோதனை உனக்கு வந்திருக்காது. பிகாஸ் யூ நெவர் டுக் டைம் டு பிகம் ப்ரொஃபிஷியன்ட். யூ டுக் இட் ஃபார் கிராண்டட். யூ வேஸ்டட் இட் ஆல். நீங்கள் எத்தனை பேர் தெரியுமா ஜெபம் பண்ணி கஷ்டப்பட்ட அப்பா அம்மா வந்து இவ்வளவோ கஷ்டப்பட்டு உன்னை ஒரு கல்லூரியில் சேர்த்தாங்க. அதுக்கு சில பேர் கடன் வாங்கி சேர்த்துருக்காங்க. அவங்க லைஃப் எல்லாத்தையும் வெறுமையாக்கி உன்னை படிக்க வைக்கணும், நல்லா இருக்கணும் நீன்னு சொல்லி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க போகாத கல்லூரிகளில் உன்னை போக வைக்கிறாங்க. அவங்க படிக்காதெல்லாம் நீ படிக்கணும்னு உனக்கு கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. வாட் ஆர் யூ டூயிங் வித் இட்? என்ன பண்ணுற அதை வச்சு? ஊர் சுட்டிட்டு இருக்கியா? கண்டதையும் தேவையில்லாத உட்காந்து பார்த்துக்கிட்டு. எத்தனை பேர் தெரியுமாங்க ஒரு நாளைக்கு பல ஹவர்ஸ் கேமிங், அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ்புக்கு, நம்ம இன்னொன்று என்னது இன்ஸ்டாகிராம். என்ன சாதிக்க போகிறேன்னு யோசித்துப்பார். இந்த இன்ஸ்டாகிராம் நிறைய யங் பீப்புளை நாசமாக்கிரு. ஃபோட்டோவை போடுறதும் வீடியோவை போடுறதும் மற்றவன் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், உலகத்துக்கே ஃபேஸ்புக்கை கொடுத்து எல்லாரையும் ஃபேஸ்புக்கில் உட்காந்து பார்க்க வச்ச மார்க் ஜக்கர்பர்க் வீட்டில் டிவியே இல்லையா, நோ டிவி இன் இஸ் ஹவுஸ். அவர் எழுதுறாரு, என் வீட்டில் டிவி கிடையாது. அப்போ அவருக்கே தெரியுது, நான் சம்பாரித்து வேலையை ஒழுங்காக பார்க்கணும், டிவி பார்த்துட்டு இருந்தால் நான் சம்பாதிக்க முடியாதுன்ட்டு உலகம் எல்லாருலேயும் உட்காந்துருக்கணும். எல்லாரையும் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு? சம்பாரிச்சிட்டு இருக்காரு. இந்த ஞானம் அடைஞ்சிரு. இந்த சோஷியல் மீடியாவுக்கு அடிமையாயிடாத. நிறைய பேர் அப்படியே ஜஸ்ட் சிட் தேர் அண்ட் ஜஸ்ட் கீப் ஸ்வைப்பிங் த ஸ்க்ரீன்ஸ் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ். என்டர்டெயின்மெண்ட் ஷார்ட்ஸ் கொடுக்குறாங்க, பைட்ஸ் போடுறாங்க. தயவுசெய்து அதில் போய் அடிமையாயிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை இழந்து போயிடுவீங்க. நல்ல வாய்ப்புகளை ஆண்டு உனக்கு கொடுத்துருக்கிறார். நீ நல்லா படித்து நாளைக்கு நீ எப்படி நிற்கணும்னா சர்ச்சில் நீ வந்து ஜெயம் கொண்டவனாக நிற்கணும். அந்த சர்ச் will turn around and look at you. I tell you that. People will respect you a lot. இன்றைக்கு நீ அந்த சின்ன சின்ன சிற்றின்பத்துக்கெல்லாம் விழுந்துடாத. ஒரு பெரிய பாரத்தோடு நீங்கள் செய்தியை கொடுத்துருங்க. Even when you are young, as a teenager, pull the act together. சில தேவையில்லாத பழக்கங்கள், வீண் பேச்சுக்கள், சிந்தனைகளுக்கு எல்லாம் உன்னை விலக்கி ஆக்டை செட்ரைட் பண்ணு. யூ வில் ரீப் த ரிவார்ட்ஸ் அ லாங் வே. நீண்ட தூரம் நீ பயணிப்பாய். ஹல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை உலகத்தில் இருந்தாலும் நீ சர்வைவ் பண்ணுவ. பிகாஸ் யூ வில் பி அ டேனியல். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலே ஜெபம் பண்ணுற பழக்கம் இருக்கட்டும். எக்ஸாம் வந்தால் ஜெபம் பண்ணுற பழக்கம் இல்லை, ஆபத்து வந்தோடனே ஜெபம். இன்னைக்கு ஒரு தீர்மானம், எவ்ரிடே 3 times தானியேலை போல நான் ஜெபம் பண்ணுவேன். தேவனுடைய முகத்தை தேடுவேன். கர்த்தரை என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டுன்னு வைப்பேன். அவருக்கு முதலிடத்தை கொடுப்பேன். என் லைஃப்பில் ஜெபம், தனி ஜெபம், குழுவாக சேர்ந்து ஜெபிக்கிறதுல ஆர்வம் காட்டுவேன். தேவனுடைய ராஜ்யத்தோட நீதி முதலாவது தேடுவாயானால் இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். தீர்மானம் எடுக்கலாமா? பாஸ்டர், இன்னைக்கு இந்த மெசேஜ் வந்து ஜஸ்ட் ஃபார் மீ, எனக்குன்னு ஆண்டவர் பேசின வார்த்தை.
ஐ ரியலி ஃபெல்ட் இட். நான் எப்படி என்னுடைய காலேஜ் லைஃப், என் ஸ்கூல் லைஃப் நான் எப்படி பார்க்குறேன்றது இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினேன். நான் சில டெசிஷன்ஸ் எனக்கு எடுக்கிறேன். என் வேலை ஸ்தலத்துக்கு நான் போனேன், வேலைக்கு போகிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தேன் பாஸ்டர். கொஞ்சம் போய் காசு வந்தவொடனே ஒரு மாதிரி தடுமாறி வாழ்க்கையே ஒரு மாதிரி போயிடுச்சு. இன்றைக்கு ஆண்டவர் எல்லாம் செட்டரேட் பண்ணட்டும். ஆண்டவரே என்னையும் ஒரு தானியலாக மாற்றும். இன்றைக்கு ஆண்டவங்களோடு பேசியிருப்பார். ஆனால் ஏதாவது ஒரு காரியம், 3 காரியத்தில் ஒரு காரியமாதும் என் வாழ்க்கையில் கர்த்தர் உணர்த்தினார், நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன்னு சொல்கிறோம். கண்களை மூடி இருக்கிற வேளையில் 2 கரத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோம்.